கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களில் பிசாசானவன் நிறைய கிரியைகள் செய்து நோய்கள் பிரச்சனைகள்லாம் கொண்டு வரதை நம்ம உலகத்தில் பார்க்கணும். ஏன்னா கடைசி நாட்களில் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவரே எழுதி தந்தது தான். இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தார்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வசனத்தில் ஆண்டவர் சொன்னது தான். ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு என்னத்துக்காக ஆவியானவர் தந்திருக்கார் அப்படிங்கிறத நிறைய ஆவியானவரை பற்றி தான் நிறைய நம்ம படிக்கணும். ஏன்னா ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளையாகவே வாழ முடியாது, ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஆவியானவர் நமக்கு முதலாவது தேவை. அது ஆண்டவரே எனக்கு சொல்லுவார், பிதா என்னை அனுப்பினது நோக்கமே அபிஷேகம் பண்ணி பிசாசானவனே ஜெயிக்கிறதுக்கு. அந்த பிசாசானவன் என்ன கொண்டு வரானோ அது ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்போ அபிஷேகங்கிறது எனக்கு முக்கியம், பிதாத்தை தந்ததுனால தான் நான் செய்கிறேங்காரு. அதே மாதிரி உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். முக்கியமாக பிசாசானவன் நிறைய காரியங்கள் கொண்டு வரும்போது சோர்ந்து போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் சோர்ந்து போகாமல் நம்ம இருக்கிறதுக்கு ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் சொல்கிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். வசனம் வித்தியாசமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிற தேவன், பிசாசுகளை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனத்தின் மூலமாக எங்களை ஜெயிக்க கற்று தந்திருக்கீங்க சுவாமி, அக்கா நன்றி. அபிஷேகத்தின் மூலமாக எங்களுக்கு அதிகமான காரியங்களை கற்று தந்திருக்கேன் அக்கா நன்றி செலுத்துகிற சுவாமி. அபிஷேகத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறதை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே வசனத்தை தியானிக்கும் பொழுது தகப்பனே வித்தியாசமாய் நீங்கள் சொல்லித்தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற நாட்களாக இந்த நாட்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. எங்கு பார்த்தாலும் நோய்கள் பிரச்சனைகள் ஆண்டவரை சத்துரு கொண்டு வந்து ஆண்டவரை விழத்தட்டும் போது தகப்பனே எழும்பி நிற்க பலன் தருகிற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். அப்படியே நீ தரப்போக்கா நன்றி செலுத்துகிறோம். கற்றுத்தாரும் ஆவியானவரே என்று சொல்லி உண்மையை அழைத்து இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்கிற மாய்மேல அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ராஜன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி வசனம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை சாவால வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவால வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லை பயமில்லை ஜெயமெடுத்த
எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாகாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாகாமை அணிந்து கொள்ளும். பயமில்லை பயமில்லை, ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே. இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே. இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். கட்டளை பிறக்க தூதர் குரல் ஒலி, கர்த்தர் இயேசு வந்திடுவார். கட்டளை பிறக்க தூதர் குரல் ஒலிக்க, கர்த்தர் இயேசு வந்திடுவார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எதிர்கொண்டு சென்றிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எதிர்கொண்டு சென்றிடுவோம். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். உன் கூர் எங்கே பாதாளமே, உன் ஜெயம் எங்கே மரணமே. உன் கூர் எங்கே பாதாளமே, ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தவர். நம்ம முதலாவது சிலுவையில் பிசாசின் கிரியைகளை தான் அழிச்சார் ஆண்டவர். நம்மளுக்கு வர எல்லா காரியங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறது ஒரு நல்ல தகப்பன் நம்மளோடு கூட இருக்கார். அது முக்கியமாக நமக்கு ஆவியானவர் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் முக்கியமான காரியம். ஆண்டவருங்க சொல்கிறதே நமக்கு கற்றுக்கொள்ளலாம். இந்த 4வது அதிகாரத்தில் லூக்காவில் 4வது அதிகாரத்தை இங்கே முதலே சோதிக்கப்பட்டு அவர் எப்படி வர்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் சோதிக்கப்பட்டு அவர் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு திருப்பி வரும்பொழுது என்ன நடக்கு அப்படிங்கிற காரியங்களில் தான் நான் ஒன்று எடுத்து இந்த இடத்துல நம்ம படிக்க போகிறோம். 4வது அதிகாரத்தில் 33, 34, 35வது வசனத்தில் ஒரு மனுஷனுடைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். 33 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆலயத்தில் ஒரு பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆலயத்தில் எப்படி பிசாசு பிடிச்சிருந்தவன் மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும். நம்ம ஆலயத்தில் வந்தோம்னாக்கி அதெல்லாம் சரியாயிரும்,
அங்கெல்லாம் வந்து பரிசுத்தவான் தான் இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நினைக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன இடத்துல ஆலயத்திலே வந்து ஒரு அசுத்தம் ஆவி பிடிச்சிருந்தவன் இருந்தான்னு சொல்லி பார்க்கும். அப்போ அசுத்த ஆவி பிடிச்சிருந்தவன் அந்த ஆலயத்துக்கு ஏன் போனான், எதுக்காக வந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியலைன்னா கூட அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்பொழுது அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அந்த அசுத்த ஆவி எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஆலயத்துன்னு நம்ம இங்கே படிக்கும், எந்த இடத்துல அசுத்த ஆவி இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நம்மகிட்ட வந்து பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா என்ன நடக்குங்கிறது தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தர்றாரு. நம்ம படிக்கும் பொழுது நம்ம வசனத்தை அப்படியே ஆண்டவர் மாத்திரம்தான் செய்வார். நம்ம ஆண்டவரே சொல்கிறாரு, என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அது வந்து ஆண்டவராக என்னால் தான் முடியும், உங்களாலாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லவே செய்யலை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நமக்கு அதிகாரத்தை தந்து தான் அந்த அபிஷேகத்தை தர்றாரு. அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு தான் அவர் ஊழியத்துக்கே வர்றாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தான் அவர் அற்புதத்தை செய்கிற காரியங்கள்லாம் செய்கிறாருன்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். ஏன்னா அபிஷேகங்கிறது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பிரியமாக வாடுறதுக்கு, பரிசுத்தமாக வாடுறதுக்கு, நம்ம பிசாசின் கிரியைகள் எல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர் ஆவியானவர் தான். ஏன்னா வேதத்தை எழுதினது வந்து ஆவியானவர் கொண்டு தான் தீர்க்கதரிசியின் மூலமாக எல்லாத்தையும் வச்சு எழுதின வசனங்கள் வந்து ஆவியானவரால் எழுதப்பட்டதுனால ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து ஆவியானவர் தான் நமக்கு சொல்லித்தர முடியும். ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம், யாருமே அந்த மாதிரி வசனத்தை போதிக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் நிறைய படிச்சிருக்கேன், அதனால் நான் வந்து வசனத்தை நான் தியானிப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னாங்கன்னா அது வந்து வேதத்தின் அடிப்படையில் சரியான காரியங்கள் கிடையாது. ஆவியானவர் சொல்லித்தந்து நிறைய காரியங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு படிப்பறிவு இல்லாமல் கூட ஜெபிக்க தெரியாதவங்கள கூட ஆண்டவர் வந்து பயன்படுத்துறதை இன்றைக்கி நம்ம பார்க்கோம். அப்போ வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க சொல்கிறத நம்ம நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா வேத அடிப்படையில் ஆண்டவர் என்ன நடத்தினார், எப்படி நடத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிசாசு பிடிச்சிருந்தவனை பாருங்கள், அங்கே இருக்கான், ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அங்கே என்ன நடக்கு அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். அவர் வந்து அனுப்புனதே என்னது, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார், அவர் பாவத்தை மன்னிக்க வந்தார், ரட்சிக்க வந்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ நம்ம ஒன்று சொல்கிறோம், நம்ம ரட்சிப்பு வேணும், நமக்கு ஒரு நோயிலேருந்து சுகமாகணும் அப்படின்னு நம்ம சில காரியங்கள் கேட்கும். ஆனால் எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்காரு சிலுவையில். அதனால் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ கேட்கும், அவ்வளோதான். ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு. அதனால் இந்த ஜெப ஆலயத்தில் போய் அசுத்த ஆவி பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்போது என்ன நடக்குன்னா அந்த காரியத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். 34வது வசனத்தை பார்த்திங்கன்னா, அவன் ஐயோ ஐயோ நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன. அப்போ இவன் நிறையா பிசாசு பிடிச்சிருந்தவனா இருந்திருப்பான் போல் இருக்கு. ஏன்னா வந்து அவன் சொல்லும் பொழுதே பாருங்கள் எங்களை அப்படிங்கான். அப்போ வந்து எத்தனை பாருங்கள், ஒரு மனுஷன்கிட்ட எவ்வளோ பிசாசு இருந்தாம்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தியானிக்கணும். அப்போ அந்த ஆலயத்துக்கு ஏன் போகிறான் அப்படிங்கிறதும் நம்ம தியானிக்கணும். ஆலயத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தவொன்னே என்ன சொல்கிறான்னு நம்ம தியானிக்கணும். பாருங்கள், உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர் அப்படின்னு சொல்லி கேட்கான். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு போகிறாரு ஆலயத்துக்கு? நம்ம ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம்? யாரையாவது கெடுக்கக்கா போகிறோம்? நம்ம அவங்களோட பேசுவோம், நல்ல வார்த்தைகளை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கேட்கும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வந்து வேதத்தை கேட்கும்போது நம்ம வந்து மற்றவங்களை கெடுக்கிறதுக்கோ மற்றவங்கள ஏதோ பேசுகிறதுக்கோ நம்ம போகிறதில்ல ஆலயத்துக்கு. மற்ற வெளியே போகும்போது ஏதோ பேசிட்டாலும் ஆலயத்துக்கு போகும்போது நம்ம உண்மையாக நம்ம ஆலயத்தில் போய் நம்ம செய்திகளை கேட்கணும், நம்ம வளரணும், நம்ம ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். அப்போ ஆலயத்துக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி என்ன கெடுக்கவா வந்தீர்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கான். ஏன் கேட்கான் பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், கெடுக்கவா வந்தீர், உண்மை இன்னார் என்று அறிவேன். அப்போ ஆண்டவரை நம்ம ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்தோம்னாக்கி பிசாசு பிடிச்சிருந்தா எங்கே இருந்தாலும் சரி, நான் இந்த ஆலயத்தை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆனால் எங்கே இருந்தாலும் சரி ஆண்டவரை பார்த்து பாருங்கள் எப்படி அவன் சொல்கிறான்னு பாருங்கள். பிசாசுக்கு வந்து மனுஷனை விட பிசாசுக்கு ரொம்ப அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கான், உடனே கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள். ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு மனுஷன் நம்ம கண்டுபிடிச்சி ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி நம்ம நம்பி தியானிக்கமா. ஆண்டவர் நம்மளோட ஆலயத்துக்கு போனோடனே நம்ம ஜெபிக்கும், நம்மளோட ஜெபத்தை கேட்டால் அந்நாள் ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர், அந்த மாதிரி நம்ம ஜெபத்தை கேட்பார், நம்மளோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கமோ இல்லையோ. ஆனால் பிசாசு பாருங்கள் எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். நம்ம அந்த மாதிரி ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை
உணர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிக்க ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காரு, இந்த ஆலயத்தில் இருக்காரு, நம்ம போகிற இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவரை நம்ம தியானிக்கிற பிள்ளைங்களா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல கற்றுத்தராரு. பிசாசு வந்து செய்வேன், நீங்கள் யாருன்னு அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டு அழணும். அப்போ ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தருங்கிறத நாம் கண்டுகொண்டோமா? நம்ம கண்டுகொண்டுட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம நடத்தினோம்னாக்கி எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குன்னு பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றது, ஆலயத்துக்கு வர்றாரு, அந்த இடத்துல பாருங்கள் எத்தனையோ மனுஷங்க இருந்திருக்கலாம், எத்தனையோ கூட்டங்கள் இருந்திருக்கலாம், எல்லாரும் விட்டு இவன் மாத்திரம் பாருங்கள் அவரை குறிப்பாக கேட்டு செய்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தில் எழுதி தந்திருக்காருனாக்கி ரொம்ப நம்ம அதை தியானிக்கும் போது நமக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்று தருவார். பாருங்கள், அவர் வந்து சொல்றாரு பரிசுத்தர் அப்படின்னு உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அவரை அதட்டினார். பாருங்கள், அந்த பிசாசை என்ன செய்கிறாருன்னா அதட்டுதாரு. அதாவது ஏதோ ஜெபம் பண்ணி அவனுக்கு இதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டு நல்ல வேறு எந்த காரியமே செய்யலை, அவர் வந்து அதட்டுதார். அப்போ பிசாசை எப்போ பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள்னு சொல்லி ஆண்டவர் கற்று தரும்போது ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த அவர் அதட்டினார்ல அந்த மாதிரி நாமளும் வந்து ஜெயிக்க முடியும். அந்த காரியத்தை நீங்கள் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தியானிக்கும் பொழுது பிசாசு பிடிச்சவன் சொன்னான்னு சொல்லி இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை அதட்டுறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு ஏதாவது குறுக்கிட்டு வந்தோம்னா அவனை என்ன செய்யணும்? ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அதட்டினார். அவனை விட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கும் போதுங்க அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவன் ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் செய்யாமல் அவன் விட்டு போய்விட்டதுன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ அதட்டின உடனே அவனுக்கு என்ன வருது பாருங்கள், அவனை வந்து அது உள்ளே இருக்கவே முடியலை. அந்த சரீரத்துக்குள்ளே விட்டு வெளியே போன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அதட்டின உடனே அவன் போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கும். அப்போ நிறைய ஜனங்கள் இருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கோம் இந்த இடத்துல. அப்போ இந்த ஜனங்கள்லாம் தள்ளிட்டு அந்த ஒரு சேதம், அந்த சேதம் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அந்த ஏதாவது பிசாசு பிடிச்சவங்க நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தள்ளி விட்டு அந்த மாதிரி அடிபட்டு அந்த மாதிரிலாம் செய்து நிறைய செய்வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி செய்யாமல் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷனை கூட சுகப்படுத்தும் பொழுது ஒரு சேதமும் இல்லாதபடி அவனை விட்டு போகிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ சேதப்படுத்துகிறவன் அவன் வந்து பிசாசானவன் நம்மளை வந்து சேதப்படுத்துகிறவன், நம்முடைய வாழ்க்கையில் நோய்களை கொண்டு வந்து சேதப்படுத்துகிறவன், நம்முடைய சரீரத்தை சேதப்படுத்தினா பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் நம்மளோட கூட இருக்கும் பொழுது அவர் எப்படி அதட்டி அவர் எப்படி சேதப்படுத்தாமல் நம்ம நடத்தினாரோ அதுபோல் நம்மளை நடத்துறதுக்கு அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செஞ்சார் பாருங்க. பிதா வந்து எதுக்கு அனுப்பினாரோ அதை தான் அபிஷேகம் பண்ண உடனே அந்த பிசாசுக்கு எதிர்த்து அவனுடைய எதிர்த்து வார்த்தையை சொல்லி அவர் வந்து அதை அதட்டி வெளியே போன்னு சொல்லி அவர் வந்து அந்த அதிகாரத்தை அந்த அசுத்தாவி முன்பாக அவர் செய்கிறத நம்ம பார்க்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ செய்தாலும் அதை அதட்டினாரு. அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதட்டினாரு. காற்றையும் புயலையும் பார்த்து நீ இறையாதே அப்படின்னு சொன்னார். எதையுமே பாருங்கள் அந்த இடத்துல வந்து நீ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ பிசாசனவன் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ செஞ்சோம்னாக்கி இதை செய்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, ஆண்டவர் என்னோட கூட இருக்கார், ஆவியானவர் என்னோட கூட இருக்கார், அசுத்த ஆவியின் பிசாசின் எல்லா கிரியைகளையும் அழிக்க வந்தவர் என்னோட கூட இருக்கிறதுனால நீ என்னை சேதப்படுத்தாமல் என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆவியானவர் என்னோட கூட இருக்காருன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல ஜெபிக்கணும். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் வந்த உடனே நோக்கமே வந்து பிசாசின் கிரையில் அழிக்க. பிசாசு தான் எல்லாவற்றிலும் காரியங்களையும் கொண்டு வரோம் பாருங்கள். யோபு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கி அது ரொம்ப யோபு மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, யோபு வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவன் பிசாசம்னு சோதனையை கொண்டு போகிறான்னு நம்ம பார்ப்போம். அப்போ சோதிக்கிறதுக்குனே வந்தவன் அவன் பிசாசானவன், ஆனால் விடுதலை செய்கிறதுக்குனே வந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் ஆண்டவர் சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவதுக்கு தான் வந்தார். அதனால் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளை அநேகரை மாற்ற முடியும், அநேகரை பரிசுத்தமாக வாழ அவங்கள வந்து வழி நடத்த முடியும். அப்படி வழி நடத்த முடியாதபடி ஏன் அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம நிறுவனம், ஆண்டவருடைய ராஜ்யம் தான் நமக்கு வாழ்க்கையில் நிறுவப்படணும், அவர் தான் நம்மளை ஆளுகை செய்யணும்னு சொல்லி ஏன் நடக்க மாட்டேங்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அடிமைத்தனத்தில் விழுந்து அவன் சொல்கிறத செய்கிறதுனால அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்குது. அதை நடைபெறாமல் இருக்க தடை பண்ணுகிற சத்துருக்கு எழுத்து நிற்க தான் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்காரு. அவருடைய ராஜ்யம்தான் நம்முடைய வாழ்க்கையில், அதாவது
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னார்னாக்கி அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது அவருடைய ராஜ்யம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி எதையோ செஞ்சுட்டு போகக்கூடாது. அவருடைய ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னாக்கி அவர் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி நம்ம முழுமையாக அர்ப்பணிச்சிடணும். அப்போ யார் என்ன சொன்னாலும் சரி, மனிதனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல நம்ம விழுந்து போகாதபடி நம்மளை ஆண்டவர் தான் முழுமையாக நம்மளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து நீங்கள் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படிலாம் அர்ப்பணித்ததுனால நிறைய காரியங்களில் ஜெயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டோம்னாக்கி நம்ம முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு ஆவியானவரை நீ நடத்துங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி எத்தனை பாடுகள், துக்கங்கள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தாலும் ஆண்டவரை என்னுடைய சரீரம் அழிய போனாலும் நான் சொந்த கண்ணினால் உங்களை பார்ப்பேன்னு சொல்லி யோபு சொன்னது போல் என் மீட்பர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நீங்கள் படிங்க யோபுல. அப்போ அவர் உடம்பு சரீரம் எல்லாம் நோயில் இருக்குது, எல்லாத்தையும் இழந்து போன நிலையிலும் கூட பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர்கிட்ட அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் இல்லைன்னா இந்த மாதிரி துணிவாக நின்று ஆண்டவரை நான் சந்திப்பேன், அவர் என்ன உயிரோடு இருக்கார், அவர் என்ன சந்திப்பார், என்ன எப்படியாவது விடுதலை செய்வார், எனக்கு என்ன ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஒரு திடமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர்கிட்ட வச்சு தான் அவர் வாழ்ந்துருப்பாருன்னு நம்ம அந்த சர்த்தத்தெல்லாம் படிக்கும்பொழுது பாருங்கள், கடைசியில் முடியும் பொழுது சோகமாக முடியவே இல்லை. அவர் 4 தலைமுறையை பார்த்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவராக தான் அவர் மரிக்காருன்னு சொல்லி பார்க்கோம். அப்போ அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கி எப்படி இருக்கணும்னா, பிசாசு என்ன கொண்டு வந்தாலும் அவனை மேன்மைப்படுத்தாதபடி என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கார், என் ஆவியானவர் என்னோட கூட இருக்கார், அவன் என்னை நடத்துவார், கடைசி வரை என்னை வெட்கப்படுத்தாமல் நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தில் மாத்திரம் ஒரு நாளும் தளர்ந்து விடவே கூடாது. ஆண்டவருடைய ஆவியானவர் நடத்தலுக்கு நம்ம அர்ப்பணித்த பிறகு ஒரு மனிதன் ஏதாவது சொன்னோம்னா மனிதனுடைய சொல் கேட்டு நம்ம போகும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் கஷ்டப்பட வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு, ஒரு சேதமும் வராதபடி வார்த்தையின் மூலமாய் அதட்டி நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பன் இருக்காருன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல அந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவர் அதட்டினவுடனே ஒரு சேதமும் அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன காரியங்கள் வந்தாலும் சரி அவரை அதட்டு சொல்லணும். ஆண்டவரே நீங்கள் உங்களோட வார்த்தையின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு செயல்படுத்துங்க ஆண்டவரே, நீங்கள் எல்லா பிசாசின் வருகிற எல்லா இதுலேருந்து என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்தாதபடி காப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா, நீங்கள் என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்துக்கு நம்மளை சித்தம் வச்சுருக்காரோ அதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நம்ம ஒரு பொழுதும் மனுஷன் முன்பாக வெட்கப்படவே மாட்டோம். நம்மளை உயர்த்த வல்லமுள்ளவர். ஒருவேளை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி தோற்று போன மாதிரி இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஒரு செய்தி கேட்டேன், அவர் சொன்னார், நல்லா நிறைய படிச்சிருக்கேன், அதனால தான் என்ன நடத்துவார், நான் படிப்பில்லை, எனக்கு ஒன்றும் தெரியவும் செய்யாது, என்னை எப்படி நடத்துவார்னா பைத்தியங்களை கொண்டு தான் இந்த ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி அவர் செய்தியில் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப அது ஒன்றும் தெரியலை, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறவங்கள வச்சு நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா சீசர்களே நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவர் நிறைய படித்தவங்களும் இருந்தாங்க, படிப்பறிவு இல்லாதவங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் எப்போவுமே பாருங்கள் மனுஷன் மாதிரியே கிடையவே கிடையாது. ஆண்டவரால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எங்களால் ஏதாவது முடியாமல் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் உங்களால் எல்லாமே செய்ய முடியும், எங்களை கொண்டு என்ன திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நம்ம அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு என்னை நடத்துங்க ஆண்டவரே. இங்கே நீங்கள் பிசாசை அதட்டினீங்க, அவன் ஒரு சேதமும் அவனை செய்யாதபடி எப்படி ஆண்டவரே அவங்க விடுதலை பெற்றுக்கொண்டானோ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கொண்டு வரும்பொழுது சேதப்படுத்தாமல் நாங்கள் பாதுகாக்கப்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆவியானவரேன்னு சொல்லி இன்றைக்கி ஆவியானவரை நம்ம உண்மையாக அவரை நோக்கி பார்த்து இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கி உதவி செய்ய நீங்கள் ஜெயிப்போம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மாத்திரம் உண்மையாக விசுவாசிகள் மேலே பிசாசானவன் அதிகாரம் செய்ய முடியாது. அவர் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்கு அவங்க பின்பற்றி கிறிஸ்துவ ஆண்டவரை சிந்தனையில், உணர்ச்சியில், செயல்களில் எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது இந்த அசுத்த ஆவியானவர் கொண்டு காரியங்களை கொண்டு வராமல் பார்த்தீங்களா, அந்த இதிலேருந்து ஒரு சேதமும் செய்யாதபடி நம்ம நடத்துவார். அந்த செயலை செய்யாமல் அசுத்தாவி ஏதோ ஒன்று தூண்டுவான், இதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று தூண்டுவான் பார்த்தீங்களா, அதுக்கு
அவங்க இடம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான வழிநடத்தலில் நம்ம நாடி தேடணும். இந்த மாதிரி செய்கிறான் ஆண்டவரே, எனக்கு என்னமோ சொல்கிறான், அதெல்லாம் என்னை செய்யக்கூடாது, நாங்கள் உங்கள் சித்தத்துப்படி தான் நடத்தணும், நீங்கள் என்னை நடத்துறதுக்கு நான் அர்ப்பணிக்கணும்னு சொல்லி அவன் ஏதோ தூண்டுதலை கொண்டு வரும் பொழுது நாம் உடனே நல்ல ஆண்டவருடைய ஆவியானவர் ஜெபித்து வசனத்தின் மூலமாக ஆண்டவரோடு பேசும்பொழுது அவர் அந்த வழிநடத்தலேருந்து நம்மளை மீட்டெடுத்து நேரான பாதையிலே ஆண்டவருடைய ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நம்ம கொண்டு போய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் அதட்டும் பொழுது நம்மளை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கவும் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். இந்த வசனத்தின் மூலமாக ஒரு சின்ன வசனமாக இருந்தாலும் அந்த பிசாசானவன் சேதப்படுத்தாதபடி அந்த மனுஷனை காப்பாற்றின மாதிரி நம்மளை வழிநடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களே நம்மளை அபிஷேகத்தின் மூலமாக நடத்துவார். நமக்கு பெரிய அதிகாரம் கொடுத்துருக்காரு, ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஏன்னா அவர் அதிகாரத்தின் மூலமாக எப்படி பிசாசை விரட்டினாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சேதப்படுத்தாதபடி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. தீய சக்தி மீது அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதான் தீய சக்தி ஏதாவது நமக்கு செய்யாதபடி நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, ஒரு வல்லமையை கொடுத்துருக்காரு. அவர் தந்திருக்கிற அதிகாரம் நமக்கு பிசாசுகளை துரத்தும் வரங்கள் தந்திருக்காரு. அவர் பிசாசை கொண்டு என்ன நோய் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி கொண்டு வந்தவங்கெல்லாம் அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க, எல்லாருமே விடுதலை பெற்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தவங்க யாருமே விடுதலை பெறாமல் போகவே இல்லை. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அது நடைபெறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நமக்கு வரங்களை தந்திருக்காரு. பூமியில் எல்லா காரியங்களும் ஜெயிக்கிறதுக்கு பூமியில் எல்லா விதமான அதிகாரமும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம படித்தோம். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நமக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்காரு. நீங்களும் ஜெயிக்க முடியும், நீங்களும் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆவியானவர் நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு எப்படி நான் ஜெயித்தேனோ அதுபோல் நீங்களும் வார்த்தையின் உண்மை ஜெயிங்க, பிசாசை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமுள்ள ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கார். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி வாஞ்சோடு நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் ஆவியானவர் சொல்லித்தர அதுபடி நடந்து நம்ம அவருக்கே முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஆபிரகாம் ஈசாக்கை எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்த அவர் வல்லமுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஜெயத்தை தர வல்லமுள்ளவர். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால நம்மளும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஜெயித்து இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்கு மற்ற பிள்ளைகளையும் வாழ செய்வதற்கு நம்மளை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் நம்முடைய வாஞ்சைகள் இருக்கலாம், நம்முடைய வாஞ்சைகள் ஆண்டவரே நாங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும்னு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் என்னவோ அந்த வழிநடத்தலுக்கு நம்ம காத்திருந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நாம் வெறுமையாக இருக்கணும், ஆண்டவர் தான் எல்லாம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஏன்னா நம்முடைய சித்தம் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் நமக்கும் ஒரு ஒருமைப்பாடு வரவே வராது. அதனால் நம்முடைய சிந்தனை எல்லாமே வேண்டாத காரியங்களுக்கு தான் போகும். அதனால் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணிச்சிருவோம், நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிச்சிருவோம். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அற்புதங்களை அதிசயங்களை காணும்படி செய்ய வல்லமுள்ள தேவன் அப்படி செய்வார்னு சொல்லி இந்த விசுவாசிப்போம். கத்த பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் ஜெயிப்போம். கத்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். அல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உண்மையாக இவன் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், அபிஷேகத்தின் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய், பிசாசின் அந்தகார கிரியைகளை அழிக்க வந்த தேவனுடைய பிள்ளையாய் எங்களை இந்த நாளிலே நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நடத்த போவதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இடையூறு செய்கிற சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து அபிஷேகத்தினால் நிறைத்து தகப்பனே அவங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனை வேதனைகளை அதட்டி இந்த மனிதனை சுகப்படுத்தினது போல் அதட்டி ஆண்டவரே சேதப்படுத்தாதபடி பாதுகாத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படி செய்து வழிநடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். இப்படி ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தபடியால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா தடைகளையும் நீக்குகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியாக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே. ஆமென்.